கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் தேவ சமூகத்திலே நாம் ஒருமித்து கூடுவதற்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். கடந்த பகல் முழுவதும் நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து பொல்லாத தீமைகளுக்கு விலக்கி காத்து நம்மை தேவ சமூகத்திலே கூட்டி அவ்விதமாய் தம்முடைய வார்த்தைகளை சொல்லி நம்மை மகிழ்விக்கவும், நம்மை சீர்திருத்தவும், நம்மை எச்சரிக்கவும், நம்மை பக்தி விருத்திக்கு நேராக வழிநடத்தவும் தக்கதாக தேவன் தம்முடைய தாசனாகிய அடியேனை பயன்படுத்த நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் கற்றுக்கொள்ளப் போகிற பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்தவும், அதன் மூலமாய் நாம் கர்த்தரை இன்னும் பிரியப்படுத்தவும் தேவன் இந்த கடைசி நாட்களிலே நமக்கு கிருபை செய்வாராக. நாம் மல்கியாவின் புத்தகத்தினுடைய 3வது பிரசங்கம் என்ற நிலைமையிலே கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். 3ஆம் அதிகாரம் 7 முதல் 12 முடிய வசனங்களில்தான் 3வது சர்மன், 3வது பிரசங்கத்தை நாம் சிந்தித்தோம். இந்த ஜனத்தாரோடு அல்லது கர்த்தருடைய ஜனத்தாரோடு உள்ள தீர்க்கதரிசியினுடைய உரையாற்றல் அல்லது உரையாடல் அல்லது பிரசங்கங்கள் 4ஆக நாம் பிரித்தோம். அவ்விதமாக நாம் ஒவ்வொன்றாய் சிந்தித்து கொண்டு வந்தோம். 2ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட மிகவும் கேவலமான, மிகவும் கொடுமையான பாவத்தை தேவன் கண்டித்துணர்த்துவதை பார்த்தோம். Sin of family heads or the treachery against their own wives. அவ்விதமாக குடும்பத்தில் நடந்த பாவத்தை கர்த்தர் கண்டிப்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக 2ஆம் அதிகாரம் 17 முதல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் மீண்டுமாய் ஜனத்தாரில் உள்ள செய்தியை அவர் கொடுக்கிறார். அங்கும் அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அவருடைய பாவம் என்ன என்பதை நாம் பார்த்தோம். Sin of evil conversation, talking against righteous judge. நியாயாதிபதியாகிய தேவன் எங்கே, அல்லது தேவன் நியாயாதிபதியாயிருப்பதற்கு தகுதி இழந்தார் என்று தேவனுடைய நியாயத்தை, நீதியை குற்றம் சாட்டுகிற மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த பதிலை நாம் 2வது செய்தி, அதாவது 2வது பிரசங்கமாக நாம் பார்த்தோம். அதில் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லையா, நிச்சயமாய் நியாயாதிபதி வருகிறார் என்று சொல்லி அதற்கு பதில் கொடுப்பதை நாம் பார்த்தோம். 3வது செய்தி 3ஆம் அதிகாரம் 7 முதல் 12 முடிய கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். The sin of robbing God. தெய்வத்தை கொள்ளையடிக்கக்கூடிய பாவம். Will a man rob God? அதான் 8ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்று சொல்லுகிறார். ஆகவே 8ஆம் வசனம் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது will a man rob, அந்த கொள்ளையிடுதல், ராபரி என்ற வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. Not only simply deceiving God, but they are robbing God. அதாவது வஞ்சனை என்பது ஒளிந்திருந்து, மறைந்திருந்து, தெரியாமல் செய்வது. ஆனால் கொள்ளையடிப்பது சொன்னால் மற்றவர்கள் பார்க்க, பிறருடைய பார்வைக்கு முன்னதாக துணிச்சலாக பிறருடைய பொருளை அபகரிப்பதுதான் இந்த ராப் அல்லது ராபரி என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் அவிதமாக தன் ஜனத்தை குற்றம் சாட்டினதை பார்த்தோம். எந்த விஷயத்தில் என்று கேட்டால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்திலும் காணிக்கையிலும் என்று நாம் வாசித்தோம். அந்த வசனம் டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் என்று 2 சொற்கள் அங்கே பார்த்தோம். அவ்விதமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்க தவறினால் அதன் அர்த்தம் தேவனை கொள்ளையடிப்பது என்று. காரணம் என்னவென்றால் அது தேவனுக்குரியது. ஆகவே தேவனுக்குரியதை தேவனுக்கு போனால் நிச்சயமாக தேவன் அதை ஒரு பெரிய பாவமாக எடுத்துக்கொள்வான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்துல எவ்வளவு எச்சரிப்பாய் நாம் இருக்க வேண்டும், அலட்சியமான மனப்போங்கு இருக்கக்கூடாது என்பதை அது நமக்கு ஞாபகப்படுத்தினது. கடந்த வாரத்தில் அதை நான் விரிவாக சொன்னேன். அதிலே குறிப்பாக தசம பாகத்தை குறித்து தான் சொல்லி கொண்டு வந்தேன். பழைய ஏற்பாட்டிலே தசம பாகத்தை குறித்துள்ள விரிவாக்கமான விளக்கங்களை நாம் பார்த்தோம்.
இன்றைக்கு கூட அதே பகுதியிலே தசமபாகத்தை குறித்து சொல்வதற்காகத்தான் நான் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். நாம் அந்த பகுதியை முடித்து அடுத்த பிரசங்கத்திற்கு நேரம் இருந்தால் கடந்து போகலாம். ஆகவே 3ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலே தான் நாம் இப்பொழுது தியானமாய் இருக்கிறோம். இந்த தசமபாகத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே எங்கே சொல்லப்பட ஆரம்பித்தது, அல்லது ஆண்டவருக்கு 10ல் 1 கொடுப்பது என்ற கருத்தினை எவ்விதமாக அது செயல்முறைக்கு வந்தது, அல்லது அப்படி ஒரு கருத்தே பக்தர்களின் மனதில் எப்படி வந்தது என்பதை நமக்கு உண்மையாக சொன்னால் தெரியாது. நான் அதற்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 வேத பாகங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நமக்கு அறிமுகமான 2 பக்தர்கள், ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று யாக்கோபு. தயவாக இந்த வசனத்தை வாசிக்கலாம். நாம் ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். முதலாக வேதாகமத்திலே தசமபாகம் என்று சொல்லுகிற பகுதி இதுதான். அவ்விதமாக தசமபாகத்தை முதலாவது யார் கொடுத்தார் என்று கேட்டால், தேவனால் அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு தேசத்திற்கு தலைவனாக போகிற ஒரு தெய்வீகமான இனத்திற்கு தகப்பனாய் வரக்கூடிய ஒருவரை குறித்து வாசிக்கும் பொழுதுதான் அவர்தான் முதலாக தேவனுக்கு தசமபாகம் கொடுப்பதை பார்க்க முடியும். இந்த கான்செப்ட், இந்த கருத்தியல் எவ்விதமாய் ஆபிரகாமுக்குள் வந்தது என்பதற்கு எந்த சரித்திர நிகழ்வுகளையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஆதிகாலம் துவக்கி பலியிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக தங்களுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திலே மிருகங்களை பலியிடுகிற பழக்கம் இருந்தது. அவ்விதமாய் தெய்வத்தை ஆராதனை செய்வதற்கு அந்த சாக்ரிபிஷியல் எனிமல் மூலமாக தேவனை தொழுது கொள்வதாக அவர்கள் அதிகமாய் நம்பியிருந்தார்கள். ஆனால் இந்த தசமபாகம் கொடுப்பது என்ற சொல்லுகிற சொல் அவர்களுக்கு வந்தது எப்படி என்று தெரியாது. அதில் யாராகிலும், உங்களில் யாருக்காகிலும் அவ்விதமான ஒரு தெளிவான அறிவு இருந்தால் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் ஆபிரகாமுக்கு இந்த எண்ணம் வந்தது. நான் நினைக்கிறேன் ஆபிரகாமுக்கு இந்த எண்ணம் வந்ததற்கு காரணம் ஆண்டவருடைய ஆவியானவர் ஆபிரகாமுக்குள் கிரியை செய்திருக்கலாம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது எத்தனை என்ற ஒரு எண்ணம் வந்த பொழுது தனக்கு கிடைப்பதிலே ஒரு பகுதியாகிலும், ஒரு 10ல் 1, இந்த கணக்கு நமக்கு நன்றா என்னவென்று தெரியும், ஆனால் 10ல் 1 கொடுக்கும்படியாக அவன் தீர்மானம் செய்கிறார். அவ்விதமாக ஆபிரகாம் அதை செய்கிறதை பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு பின்வந்த ஈசாக்குடைய மகனாகி யாக்கோபை பார்ப்போம். 28ஆம் அதிகாரத்திற்கு வந்தால் யாக்கோபு தான் பின்னர் 2வதாக இந்த தசமபாகத்தை குறித்து பேசுகிறார். பாருங்கள், 28ஆம் அதிகாரத்திலே அதனுடைய கடைசி வசனம் 22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பாருங்கள், ஆபிரகாமுக்கு பின்தொடர்ச்சியாக வருகிற தன்னுடைய பேரனாகிய யாக்கோபு விதமாக இந்த ஒரு உணர்வு அவனுக்குள் இருக்கிற, தேவன் நமக்கு நன்மை செய்யும் பொழுது தேவனுக்கு நாம் என்ன செலுத்த வேண்டும், என்ன கைமாறு செலுத்த வேண்டும். அப்பொழுது அவனும் சொல்கிறான், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னை சமாதானத்தோடு என் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவாரேயானால் நான் நிறுத்தின கல் தேவனுக்கு வீடாகும். அது மட்டுமல்ல, எனக்குள்ளெல்லாவற்றினின்றும் தேவனுக்கு நான் தசமபாகத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த ஒரு எண்ணம் ஆதிபிதாக்களுடைய உள்ளத்திலே இருந்ததை நான் பார்க்க முடியும். இது ஆவியானவர் அல்லது நேரடியாக கர்த்தர் கட்டளை கொடுத்ததினாலே வந்ததா, அல்லது அவர்களாகவே ஒரு முடிவுக்கு வந்து இந்த காரியத்தை செய்ய துவங்கினார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாமை தொடர்ந்து 2வதாக நான் தேவனுக்கு தசமபாகம் கொடுப்பேன் என்று சொன்னவர் யாக்கோபு என்று நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து நாம் வேதத்தின் மூலமாக பயணிக்கும் பொழுது நமக்கு 2ஆக தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது போல மோசேயின் காலம் வருகிறது. மோசேயின் காலம் வரும் பொழுதுதான் இந்த தசமபாகத்தை சட்ட ரீதியாக மாற்றுகிறார். அதாவது தசமபாகம் என்பது ஒரு நியாயப்பிரமாணத்தின் விதியாக அவர் லீகலைஸ் பண்ணுகிறார். அதை ஒரு லீகலாக கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அதாவது அதை மீறினால் சட்டவிரோதம் என்று சொல்லத்தக்கதாக சட்டமாக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அது மோசேயின் ஆகமங்களிலே தொடர்ந்து வருகிறது.
கடைசியாக அதே மோசே எழுதுகிற உபாகமத்திற்கு வருகிற நேரத்தில்தான் அதை இன்னும் விரிவாக எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும், அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய எல்லா காரியங்களும் மிக தெளிவாக தசாம்சத்தை குறித்து சொல்லப்படும். நான் ஏற்கனவே போன வாரம் வாசித்த வசனங்களிலே உங்களுக்கு நன்றாக தெரியும், தேவனுடைய ஆசீர்வாதம் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது எவ்விதமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உபாகமம் 28 1 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். அவர்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணங்களின்படி நடக்கும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். So there is a covenantal blessing அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த கவனன் அவர்கள் கீப் அப் பண்ணும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்ததை கொடுப்பார். முக்கியமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் அல்லது ஆசீர்வாதம், நான் இன்றைக்கு சொல்லி இருந்தேன், 3 வகைப்பட்டது என்று சொன்னேன். ஒன்று, பிள்ளைகள் கிடைக்கக்கூடிய சந்தான திரட்சி, அது ஒன்று. இரண்டாவதாக, தேசத்தில் செழிப்பான தேசத்தில், அது சொன்னது விவசாயம், அதாவது அவருடைய அக்ரிகல்ச்சர் பிளஸிங், அதிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நல்ல மழை பெய்யும், நல்ல மகசூல் கிடைக்கும். அதை போல அவருடைய செடி கொடிகளிலே எந்த விதமான பெஸ்ட், அதாவது இந்த பூச்சி தொல்லைகள் அவ்விதமாய் வராமல், வெட்டுக்கிளி பிரச்சனைகள் வராமல் தேவன் அதை பாதுகாத்து நல்ல செழிப்பான ஒரு தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பார். மூன்றாவதாக, அந்த வயல்வெளிகளிலே மேய்கிற ஆடு மாடுகள், அது அவர்களுக்கு சம்பத்து. ஆகவே இந்த 3 வகைப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும் நீங்கள் வாசிக்க முடியும். அது ஆசீர்வாதத்தின் வாசகங்கள். ஆனால் 15 முதல் 68 வரைக்கும் உள்ள ஏனைய பாகங்கள், அதனுடைய பின்தொடர்ச்சியாக வருகிற வசனங்களில் பார்த்தால் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவான செயல்களையும் சொல்லுகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த 14 வசனங்களிலே சொல்லப்படுகிற தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் போதும். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆனால் கீழ்ப்படியாமற் போனால் ஏனைய வசனங்கள் ஒரு தீர்க்கமான பகுதிகளிலே சாபத்தின் எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகிறது. இதே எனக்கு ஒரு ஆச்சரியமாய் நான் பார்த்தேன். ஏன் 14 வசனங்கள் ஆசீர்வாதமும் 14 வசனங்கள் சாபமாய் சொல்லி இருக்கலாமே? ஏன் இவ்வளவு விரிவாக சாபத்தை குறித்தே சொல்லிக் கொண்டு போகிறார்? அது நமக்கு எச்சரிப்புக்காக சொல்லுகிறார். காரணம், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம். ஆகவே நீங்கள் சபிக்கப்படக்கூடாது. அதற்காகத்தான் அந்த எச்சரிப்பை தீர்க்கமாய் எழுதுகிறார். நாம் அநேக சமயத்துல வாசிப்பதற்கே அது ஒருவேளை என்னமோ மாறி ரசனையே போயிடும். ஆனா ஏன் அப்படி தீர்க்கமாய் எழுதுகிறார்? எச்சரிக்கப்படுகிறோம். ஆசீர்வாதத்திற்கு ஒரே ஒரு காரணி கீழ்ப்படிதல். ஆனால் கீழ்ப்படியாமற் போனால் சாபத்தினுடைய பெருக்கம், சாபத்தினுடைய அந்த தீர்க்கமான அளவுகளை ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது எச்சரிப்பை பெறுவதற்காக சொல்லுகிறார். அப்போ நான் சொன்னது, அவ்விதமாய் கீழ்ப்படிதல் மூலமாக அவர்கள் கிடைக்கக்கூடிய இந்த திரளான ஆசீர்வாதம், இது நின்றுதான் அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும். அவருடைய தசமபாகமாகட்டும், காணிக்கையாகட்டும், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த, கர்த்தரால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே கர்த்தருக்கு அவர்கள் கைமாறாக கொடுப்பதை பார்க்க முடியும். தேசத்தினின்று கொடுக்கணும், ஆடு மாடுகள் கொடுக்கணும், பிள்ளைகளை பொறுத்த மட்டில் முதலீட்டை எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கணும். இவ்விதமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் அதை தொடர்ந்து தசமபாகத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இது நின்றெல்லாம் தசமபாகம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்றும் மிக திட்டவட்டமாக யூத மக்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சொல்லி இருந்ததை கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். அப்போ இதனுடைய அடிப்படையில் நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், அப்படியானால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் அல்லது இந்த குறிப்பாக சபை காலகட்டத்திலே இதே பாணிதான் நாம் பின்பற்ற வேண்டுமா? நாம் கொடுக்க வேண்டியது தசமபாகமா? என பழைய ஏற்பாட்டில் மிக தெளிவாக சட்ட ரீதியாக சொல்லப்பட்ட இந்த பிரமாணம் புதிய ஏற்பாட்டில் மாற்றப்பட்டதா அல்லது தொடர்ந்து செயல்பட வேண்டிய ஒன்றா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவேதான் கடந்த வாரத்திலே முடிக்கும் பொழுது பவுலடிகள் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே சொன்ன சில வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். காரணம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தசமபாகம் என்ற சொல் புதிய ஏற்பாட்டிலே உண்மையாக சொல்ல வேண்டுமானால் அந்த நிலைமையில் அதே எம்பாட்டிக்காக சொல்லப்படவில்லை. சொல்ல வேண்டுமானால் புதிய ஏற்பாடு தசமபாகத்தை குறித்து மௌனம் சாதிக்கிறது. நமக்கு அது ஆச்சரியமாயிருக்கலாம். பழைய ஏற்பாட்டினுடைய மிகப்பெரிய கட்டளை அல்ல புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது
எந்த விதமான ஒரு கட்டளையும் அதை குறித்து கொடுக்கப்படவில்லை. கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு மொத்தமாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரிசெப்ட் அல்லது ஒரு என்ன சொல்லலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரங்கள் தான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை குறித்துள்ள பேசிக் பிரின்சிபிள்ஸ் சொல்லப்படுகிற அதிகாரங்கள். அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது தசம பாகத்தை குறித்து சொல்லலையே. ஆகவே புதிய ஏற்பாட்டில் ஒன்றும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தசம பாகமும் வேண்டாம், அல்லது தேவனுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா தேவன் பழைய ஏற்பாட்டிலே அவர்களிடத்துல வாங்கி கொண்டார், புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு ஒன்றும் தேவையில்லை என்றுள்ள நிலைமையில் அநேகர் தசோபாகத்தை கூட தவிர்க்கிறதை பார்த்திருக்கிறேன். அதை குறித்து கேள்வி கேட்கிறார்கள். தசோபாக சொல்லலையே, பின்ன ஏன் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுங்க ஆண்டவருக்கு கொடுங்க என்று வலியுறுத்துகிறீர்கள் என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள். அதே சமயத்துல தசோபாகத்தை பழைய ஏற்பாட்டில் கொடுத்ததை வைத்து கொண்டு சில சபையார் சில பிரசங்கிமார்கள் மிக அழுத்தம் திருத்தமாக தசோபாகத்தை போதிக்கிறார்கள். அது வேதவசனத்தின் அடிப்படையிலே புதிய ஏற்பாட்டு சத்தியின் அடிப்படையிலே மிகப்பெரிய தவறு என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். இப்பொழுது புதிய ஏற்பாட்டு பாணி என்ன, எவ்விதமாய் புதிய ஏற்பாட்டு பக்தர்கள் ஆண்டவருக்கு கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அதை நாம் புதிய ஏற்பாட்டுக்கு செல்லலாம். முதலாவதாக நான் வாசிக்க வேண்டிய வசனம், அதாவது அப்போஸ்தலர் காலத்திலே திருச்சபை உதயமான முதல் நூற்றாண்டிலே எவ்விதமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிற வசனங்களுக்கு வரலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. போதும். இது முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய சம்பாத்தியங்களை எவ்விதமாக பயன்படுத்தினார்கள், அவருடைய அந்த கருத்தியல், அந்த சிந்தனையை நீங்கள் பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் தசோபாகத்தை கொடுத்தார். யாக்கோபு வாக்குத்தத்தம் செய்து ஆண்டவர் கொடுப்பேன் என்றார். தொடர்ந்து மோசே அதை சட்ட ரீதியாக மாற்றுகிறார். தொடர்ந்து அதனுடைய எல்லா பிரமாணங்களையும் விரிவாக நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டதையும் நாம் பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது திடீரென்று இந்த விஷயத்துல ஒரு என்ன சொல்லலாம், முற்றிலுமான ஒரு ராடிக்கல் சேஞ்ச் இங்க நடப்பதை பார்க்க முடியும். இங்க எந்த பகுதிகளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்கள் ஆண்டவருக்கு இத்தனை கொடுங்கள், இப்படி கொடுங்கள் என்று சொல்லவே இல்லை. ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்து உண்மையாகவே சொல்ல வேண்டுமானால் யாரும் போதிக்கவும் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு தெய்வ மக்களான பின்னதாக அவர்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளைப் போல தங்களை எண்ணினதினாலே, ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பிகளைப் போல, சகோதர சகோதரிகளைப் போல தங்களை தாங்களே அவர்கள் கருதினதினாலே அவர்கள் ஒன்று அறிந்து கொண்டார்கள், நாம் ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் நாம். அப்படி இருக்க நம்முடைய வருமானம் அல்லது நம்முடைய வசதிகள், நம்முடைய சம்பத்து, இவைகள் நானும் என் குடும்பத்தாரும் மட்டும் அனுபவிப்பதற்காக அல்ல, மாறாக நாம் இதை ஒரு குடும்பத்து அத்துணை அங்கங்களும் ஒருமித்து பகிர்ந்து பரிமாற வேண்டிய ஒன்று என்ற ஒரு மனநிலைக்கு அந்த நாட்களிலே முதல் நூற்றாண்டு பரிசுத்தவான்கள் எட்டியிருந்தார்கள். நான் ஒருபோது நம்புவதில்லை பேதுரு கட்டளை கொடுத்து நீங்கள் எல்லாரும் உங்களுடைய அதாவது நிலங்களையும் உங்களுடைய காடுகளையும் உங்களுடைய வீடுகளையும் விற்று நீங்கள் எல்லாரும் என் பாதத்துல கொண்டு வையுங்க, அது ஒரு பிரசங்கம் செய்ததே இல்லை என்றுதான் நான் நம்புகிறேன். அப்படி ஒரு கருத்தை போதிக்கவே இல்லை. ஆனால் இயல்பாக இந்த மக்கள் மத்தியில ஏற்பட்ட மனமாற்றத்தின் அடிப்படையில அவருடைய ஒற்றுமையினுடைய வெளிப்பாடாக அவர்கள் ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்களும் அங்கங்களுமாய் இருக்கிற அளவுக்கு அந்த நெருக்கத்து நிமித்தமாக வசதி உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள்,
எங்களுக்கு இந்த வசதி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் எங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய உடன் சகோதர சகோதரிகள் அவர்கள் பட்டினியிலே வாடுகிறார்கள். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒன்று செய்கிறோம், நமக்குள்ளதெல்லாம் நாம் விற்று பொதுவாக வைத்து பொதுவாக நாம் அனுபவிக்கலாம். அது அவருடைய வாழ்க்கையில முதல் நடைமுறைப்படுத்தப்பட்ட இடம்தான் நான் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். இது நிமித்தமாக லேவியனாகிய இந்த பர்னபாஸ் அவன் கூட என்ன செய்தான், தனக்கு இருந்த நிலன்புலன்களை வாங்கி கொண்டதாக பாருங்கள் 37 தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தான். இது லேவியன். அப்போ லேவியனுக்கு எங்கே வயல்வெளிகள்? நமக்கு நன்றாக தெரியும். லேவியனுக்கு பங்கும் பாகமும் இல்லை. அவனுக்கு எந்த காணியாட்சியும் சுதந்திர வீதங்களும் இல்லை. அப்படி இருக்க இந்த லேவியனுக்கு இடம் இருந்ததாக பார்க்க, ஆனால் அந்த இடம் இஸ்ரவேல் தேசத்திலே இல்லை, அது எருசலேமிலே இல்லை, வேறு ஒரு அந்நிய நாட்டிலே சீப்புரு தீவிலே தான் அவன் இடம் வாங்கி இருந்தான். ஒருவேளை அக்காலங்களிலே லேவியர்களும் வசதி வாய்ந்தவர்களாய் இருந்ததினாலே அவர்கள் குறிப்பிட்ட அந்த எருசலேம் பகுதிகளில் இடம் வாங்காமல் அதை அவர்கள் வெளி ஊர்களில் சென்று இடம் வாங்கி அங்கே குடியிருந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினதினாலே லேவியன் தனக்கென்று தனியாக சேர்த்து வைத்த சொத்தை கூட விற்று அந்த நாட்களுடைய மொத்தமான பார்வை அல்ல மொத்தமான கன்செப்டின் அடிப்படையிலே அவனும் ஏவப்படுகிறான், கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்ததாக பார்க்க. அப்போ அந்த காலத்தில் நான் நம்புகிறேன் அவர்களுக்கு இருந்த பேங்க், the feet of apostle, the bank of apostles feet என்று சொல்லலாம். அப்போஸ்தலருடைய பாதம் என்கிற ஒரு வங்கியிலே கொண்டு வந்து எல்லாரும் அதை சேமிக்கிறார்கள், கொண்டு வரு. அந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறார்கள்? ஞானமாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒருவனுக்கும் குறை இருக்கக்கூடாது. எல்லாருமே அங்க வாசித்த வசனத்தில அவர்களில் ஒருவனுக்கும், பாருங்கள் எவ்வளவு அழகான வார்த்தை, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு கூட்டுறவு, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு குடும்பம், எவ்வளவு ஆச்சரியமான ஐக்கியம், எவ்வளவு ஆச்சரியமான நெருக்கமான ஒரு வாழ்க்கை. இதுதான் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் அந்நியர்களோ பரதேசிகளோ அல்ல, ஒருவருக்கொருவர். இந்த உலகத்தில் நாம் அந்நியர்களும் பரதேசிகள், ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் நாம் ஒரே நகரத்தார், ஒரே வீட்டார், நாம் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள், நாம் ஒரு தகப்பனின் பிள்ளை. அப்போ அந்த மனநிலையிலே தான் அன்றைக்கு ஆண்டவருக்காக கொடுக்கிறது என்று சொல்லி கொடுக்கல, அவர்கள் தங்களுடைய சகோதரர்களுக்காக கொடுக்கிறார்கள், பாடுகள் படுகிறவர்களுக்காக கொடுக்கிறார்கள், பற்றாக்குறை இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார்கள், பட்டினியாயிருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு கொடுப்பதாக நினைத்தவர்கள் கொடுக்கல. அவங்க கொடுத்தது தங்களோடு இருக்கக்கூடிய உடன் சகோதர சகோதரிகளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அவர்கள் ஒருபோதும் குறைவோடு வாழக்கூடாது. நான் நன்றாயிருக்கிறேன், ஆனால் என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன், என்னுடைய உறவின் முறையாராயிருக்கக்கூடிய என் வீட்டார் அவர்கள் பட்டினியாய் இருக்கக்கூடாது. அந்த நிலைதான், அந்த எண்ணத்தில் தான் அவர்கள் இதை செய்தார்கள். தவிர ஆண்டவருக்காக கொண்டு வந்து கொடுத்ததாக அவர்கள் ஆரம்ப நாட்களிலே அவர்கள் கருதவில்லை என்றுதான் பார்க்கிறேன். காரணம், அப்படி கட்டளையும் இல்லை, கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் போதிக்கவும் இல்லை. ஆகவே இந்த நிலை என்னவென்றால், the concern for the other man, மற்றவர்களுக்கான கரிசனை அவர்கள் உள்ளத்தில் வந்ததினாலே அவர்கள் தங்களதுக்குள்ளதை விற்று கொண்டு வந்து வைப்பதை பார்க்க முடியும். இது முதல் நடந்தது. ஆனால் அடுத்த கட்டத்திற்கு நகரும் பொழுது எவ்விதமாய் அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள்? அது கொடுப்பதற்கான ஒரு கட்டாய சூழ்நிலை தேவனை ஏற்படுத்துவதாக நான் நம்புகிறேன். அதாவது ஒருவருக்கொரு அங்கு இருக்க எருசலேமில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒருமித்து, ஒரு சபைதானே, அவர்கள் எல்லாரும் ஒருமித்து கூடி ஒன்றாய் அவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். ஒரு கம்யூனிட்டி லைஃப் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் நாம் 11ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 11:27 அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதிராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். கவனியுங்கள், இந்த இடத்துல
ஏற்கனவே அவர்கள் எருசலேமிலே தான் அவர்கள் இடத்தை விற்று ஒன்று கூடுகிறார்கள், எருசலேமிலே. அதை நாம் கவனிக்க வேண்டும். ஆனா இப்பொழுது இந்த இடம் அந்தியோக்கியாவில் நடக்கிற சம்பவத்தை வாசிக்கும். அந்தியோக்கியாவுக்கு என்ன நடந்தது என்று கேட்டால், எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகளானவர்கள் வருகிறார்கள். தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் வெறும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய வசனத்தை போதிக்கக்கூடிய வேத போதகர்கள். சவுலை போல, பர்னபாவை போன்றவர்கள் அந்த புதிதாக உருவான அந்தியோக்கிய சபையை பார்த்து விசிட் பண்ணி போறதுக்காக அவங்க வருகிறார்கள். வருகிற நேரத்தில் அந்த இடத்தில் வைத்து அந்த கூட்டத்தில் அகபு என்று சொல்லுகிற ஒரு கர்த்தருடைய ஊழியனோ அல்லது சகோதரனோ அவர் அந்த வருங்காலத்தை குறித்து ஆண்டவருடைய ஆவியினாலே பேசுகிறார். அவர் சொன்ன பொழுது என்ன சொன்னது? உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான் என்று வாசிக்கிறோம். இந்த உலகமெங்கும் கொடிய பஞ்சம் என்று சொல்லுகிறது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுகிற அந்த சூழ்நிலையில உலகம் என்பது அகில உலகத்தை குறிக்கவில்லை. அவர்களுக்கு லூக்கா என்ற அந்த சரித்திர ஆசிரியரை பொறுத்த மட்டில் அவருக்கு அறிமுகமான ஒரு உலகம். அந்த உலகம் என்று சொல்லுகிறது எல்லா கண்டங்களையும் உட்படுத்தினதல்ல. அந்த பகுதிகளிலே ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது என்பதை அவர் அறிவித்தார். அவ்விதமாக அது எப்ப நடந்தது? கிளவுதிராயனுடைய காலத்திலே அது நடக்கிறது. அப்ப எருசலேமிலே இப்பொழுது எருசலேமிலே தான் ஒன்றுபட்டு ஒருமித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எருசலேமிலே ஒரு குறையும் இல்லாதிருந்த காலகட்டத்திற்கு பின்னால் கிளவுதிராயனுடைய காலம் வந்த பொழுது எருசலேமிலே கொடிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சகல பரிசுத்தவான்களும் அவர்கள் மிகுந்த குறைபாட்டிலே மிகுந்த தேவையோடு காணப்பட்டார்கள். இந்த செய்தி சவுலுக்கும் வந்த பொழுது அவர் என்ன செய்கிறார்? அந்தியோக்கிய சபையார் அவர்கள் அந்த தேவைகளை சந்திக்கும்படியாக வாசித்த வசனத்திலே அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். இந்த காலகட்டங்களில் ஒன்றும் திருச்சபைகளிலே காணிக்கை வசூல் பண்ணுகிற பழக்கம் இல்லை. நாம் இன்றைக்கு நம்முடைய அப்பம் விட்டு ஆராதித்த பின்னதாக பாடலை பாடி காணிக்கை எடுக்கிறோம் அல்லவா? அந்த மாதிரி காணிக்கை எடுக்கும் பழக்கம் அந்த முதல் திருச்சபைகளிலே இல்லவே இல்லை. அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் எவ்விதமாய் செய்தார்கள்? கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறது என்ற பழக்கம் அல்ல அங்கே வைத்திருந்தார்கள். தேவைகள் வரும் பொழுது தங்களுடன் சகோதர சகோதரிகளுக்கு தேவைகள் வரும் பொழுது அதை அறிகிற மாத்திரத்திலே அதற்கு அவர்கள் பிரதிச்செயல் செய்கிறார்கள், எதிர்வினையாற்றுகிறார்கள். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார்கள் பாருங்கள். இந்த செய்தி யூதேயாவில் அந்தியோக்கியாவிலே இவர்கள் புது சபை, இப்பொழுதுதான் புதிதாக வளர்ந்து வருகிற சபை. ஒரு சாதாரண, நான் நினைக்கிறேன் பெரிய வசதி உள்ள சபையும் அல்ல. ஆனால் தேவாவியானவர் இந்த செய்தி இங்க வந்த உடனேயே அது என்ன செய்கிறார்? சீஷர்கள் தங்களால் இயன்றதை அவர்கள் சேகரித்து அனுப்பி வைக்கிறார். இது ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கை கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கல. பரிசுத்தவான்களுடைய தேவை, அதற்கு நீங்க அனுப்புங்க என்று சொல்கிறார். அவர்கள் அதை செய்ததாக பார்க்க முடியும். இவ்விதமாகத்தான் அந்த இரண்டாவது கட்டம், அதாவது எருசலேமிலே குறையின்றி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் இப்பொழுது மிகுந்த தேவையில உபத்திரவத்தில் இருக்கிறார்கள். அதை கேள்விப்பட்ட பொழுது இன்னொரு இடத்தினின்று உதவியை அனுப்புகிறார்கள். இவர்கள் அனுப்பும் பொழுது நாங்கள் கர்த்தருக்காக அனுப்புகிறோம் என்றெல்லாம் அவங்க சொல்லி அனுப்பல, தேவைகளை சந்திக்க அனுப்புகிறார்கள். அடுத்ததாக நாம் இந்த பகுதியை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்காக கொடுக்கிற விஷயம் எப்பொழுது வருகிறது? இந்த தனம், அதாவது என்ன, அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவருடைய கைகள் கொடுத்து மூப்பிடுத்து அனுப்பினார். இதுதான் தர்ம சகாய ஊழியத்தினுடைய துவக்கம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இந்த ஊழியத்திலே அதிகமான பாரம் ஏற்படுகிறது. ஆகவேதான் பவுல் இந்த முயற்சியில அதிகமாய் ஈடுபடுகிறார். எப்படியாகிலும் பரிசுத்தவான்கள், எருசலேமில் பரிசுத்தவான்கள் பட்டினியா இருக்கக்கூடாது, அவர்களுடைய உபத்திரவங்களிலே நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. தான் ஒரு சுவிசேஷகன், தான் ஒரு பிரசங்கியார், தான் ஒரு போதகர், அப்போஸ்தலன் இருந்தாலும் கூட வெறும் ஆவிக்குரிய பிரசங்கங்களை மட்டும் நடத்துகிறவர் அல்ல பவுலடிகள். இவ்விதமான மனிதர்களுடைய அல்லது பரிசுத்தவான்களுடைய சபையாருடைய அன்றாட தேவைகளை கேள்விப்படும் பொழுது, உலக பிரகாரமான தேவைகளை கேள்விப்படும் பொழுது அதற்கும் உதவுவதற்கு அரும்பாடுபடுகிறார். நான் அதை ஆச்சரியப்பட்டேன். சாதாரணமாக பிரசங்கிமார்களை பொறுத்த மட்டில் ஆன்மீக பக்தி விருத்தி ஏற்படுத்துவதற்காக அவர் உலகெல்லாம் ஓடி நடப்பார்கள்.
அதற்காக அதிகமாய் பிரயாசப்படுவார்கள். ஆனால் அதே சமயத்துல பரிசுத்தவான்களுடைய உலக பிரகாரமான பொருளாதார தேவைகள், அவருடைய மற்ற தேவைகள் என்று வரும் பொழுது அதை ஜெபிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கடந்து போவார்கள். ஆனால் பவுல் அப்படி அல்ல. அந்த தேவைகளை சந்திக்கும்படியாக பவுல் அதிக பிரயத்தனம் மேற்கொள்ளுகிறார். உங்களுக்கு நன்றாக தெரியும், அவர் அந்த எழுதின 2 கொரிந்தியர் என்ற கடிதத்தை படித்தால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த பரிசுத்தவான்களுடைய குறைகளை கண்ட பொழுது ஏற்பட்ட மனவேதனையை நன்கு நாம் உணர முடியும். ஏன்னா ஒரு காலத்துல எருசலேமிலே பரிசுத்தவான்கள் ஒரு குறையும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு அந்த மக்கள் பட்டினியாயிருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது பவுலுடைய இதயம் துடித்தது. உண்மையாக சொல்ல வேண்டுமானால் எருசலேம் சபையை பவுல் ஸ்தாபிக்கல. எருசலேம் அப்போஸ்தலர்கள் தான் துவக்கி வைத்தார்கள். ஆனால் எருசலேமிலே தன்னால் ஸ்தாபிக்கப்படாத அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எருசலேமுடைய யூதேயாவில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய தேவைகளை பவுல் உணர்ந்து என்ன செய்கிறார்? அதற்காக முயற்சி எடுக்கிறார். அதற்காக ஒரு கடிதம் எழுதுகிறதை பார்க்க முடியும். இது துவங்குகிறது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். பாருங்கள், இங்கேயும் பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து இங்கே ஒரு காணிக்கை என்றோ அல்லது வேறு வழிபாடு என்றோ அல்லது மற்ற ஒரு வார்த்தை தசமபாகம் என்றோ ஒன்றும் அவர் சொல்லல. இவர் சொல்லுவதெல்லாம் நீங்கள் பார்த்தால் கர்த்தருக்கு கொடுங்க என்ற அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. இங்கே என்ன பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே. பாருங்கள், பவுல் எவ்வளவு பிளான் பண்ணுகிறார். எப்படியாகிலும் அந்த பரிசுத்தவான்கள் போஷிக்கப்பட வேண்டும், அவருடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். நாம் நன்றாய் இருக்கிறோம், நாம் அந்தியோக்கியாவில் இருக்கிறது, வேறு இடத்தில் இருக்கிறோம், ஆனால் எருசலேமில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்று சொல்லி கலாத்திய நாட்டுக்கு திட்டமிடுகிறார். அவர்களிடத்துல சொல்லி வைக்கிறார், நான் இப்படி வருவேன், அல்லது என் பிள்ளைகள் வருவார்கள், அல்லது சகோதரரை அனுப்புவேன், தயவாக நீங்களும் அதை உதவி செய்து அவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அது திட்டமிட்டதாக ஒரு திட்டம், ஸ்கீம் போடுகிறார். அதற்கு பின்னதாக இங்க 16 சொல்லும் பொழுது நான் உங்களிடத்துக்கு வரப்போகிறேன். உங்களிடத்தில் வரும் பொழுது ஏற்கனவே நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் தர்ம சகாயம் செய்வதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நான் வருகிறேன். வரும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் அலைந்து அங்கும் இங்கும் ஓடி 4 காசு சேர்த்து கொடுப்பது சரியா இருக்காது. இதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. ஆகவே நான் வருவதற்கு முன்னதாகவே நீங்கள் உங்களுடைய திராணிக்கு தக்கதாக 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2 நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு, அந்த நேரத்தில் நீங்கள் பணம் சேர்க்கணும், அங்க போகணும், இங்க போன சொல்லாதபடிக்கு அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். இதுதான் அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு சொல்லுகிற முதல் காரியம். என்னவென்றால், வாரந்தோறும் அப்பம் விட்டு ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அந்த கொரிந்திய சபையார், அதிலே சந்தேகம் இல்லை. அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வாரந்தோறும் தான், ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்ல முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் அப்பம் விட்டு ஆராதிக்க கூடுவது வழக்கம். அதை போலதான் கூடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்துல ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதற்காக இதை சொல்லல. அங்க காணிக்கை எடுப்பதே இல்லை. உண்மையாக சொல்ல வேண்டுமானால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் வரும் பொழுது சேர்த்துக்கொள் இராதபடிக்கு நீங்கள் அவர்கள் வசதி போல வாரத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்த்து வையுங்க, நான் வரும் பொழுது வாங்கி கொள்ளுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில தான் பிற்காலங்களிலே, அதாவது நாட்கள் கடந்து செல்ல, இந்த வசனத்தின் அடிப்படையில தான் வாரந்தோறும் நாம் அப்பம் விட்டு ஆராதிக்கிற நேரத்துல நமக்குள்ளதை நாம் கொண்டு வந்து சேகரித்து கர்த்தருக்கு கொடுப்பதாக நாம் இன்றைக்கு கொடுக்கிறோம். நாம் பொதுவாக அது கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை என்று தானே நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அந்த வசனத்திற்கு அந்த ஆதாரம் இல்லை. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய காரியங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ராபோஜன பந்தியோடு ஒருபோதும் ராபோஜன பந்திக்கு பின் கட்டாயமாக ஒரு காணிக்கை எடுத்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் போதிக்க முடியாது. ஆனால் நாம் யாரோடு கூட ஐக்கியம் அல்லது பங்கு பெறுகிறோமோ அந்த அடுத்திருக்கக்கூடியவனுடைய பரிசுத்தவானுடைய தேவைகளையும் ஆராதனை வேளையிலே தான்
நினைவு கூற வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அருகில் இருக்கக்கூடிய ஐக்கியத்திலே அப்பத்தில் ஐக்கியப்படுகிறோம். அவருடைய கரங்களுக்கு நாம் பாத்திரத்தை கைமாறுகிறோம். அப்படி இருக்கும் நேரத்தில் என்னோடு கூட உணவருந்துகிற, என்னோடு கூட பாத்திரத்திலே பங்கேற்கக்கூடிய என் அருமை சகோதரருடைய தேவைகள் யார் சந்திப்பார்கள்? இதோ நான் அதற்காக எனக்கு உள்ளதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தது போல கர்த்தருடைய பாதத்துல வைக்கிறோம். அதான் அர்த்தம். அதாவது நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறதாக நாம் எடுக்காவிடிலும் அப்போஸ்தலர் வைப்பதனுடைய ஆன்மீக அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். அவ்விதமாக நாம் பரிசுத்தவான்களுக்காக கொடுக்கும் பொழுது அது கர்த்தருக்கு கொடுப்பதற்கு சமம் என்பது நாம் அறிந்து கொள்ள முடியும். இவ்விதமாக தொடர்ந்து வரும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியருக்கு வாருங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. போதும். அதே போல தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த கொடுத்தல் காரியத்துல எவ்விதமாய் பவுல் அதை சொல்லுகிறார் பாருங்கள். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ணமுள்ளதாயும் இருக்கும். சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். இதை நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். மிக அழகான அதாவது பவுலடிகள் தெய்வ ஜனத்தை தங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வதற்கு ஏவுவதற்காக எழுதுகிறார். ஆச்சரியமான ஒரு பகுதியாக நினைக்கிறேன். இந்த 2 அதிகாரங்களை வைத்துக்கொண்டு இந்த கொடுத்தல் என்பதனுடைய பிரின்சிபல் அதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நான் அதை ஒரு முறை ஒரு வகுப்பாக எடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த 2 அதிகாரங்களை வைத்துக்கொண்டு கொடுத்தல் என்ற விஷயம், கிவிங் டு த லார்ட், அதனுடைய த பேசிக் பிரின்சிபிள்ஸ் என்ன என்பதை நீங்கள் பார்க்க முடியும். நான் இப்பொழுது அதற்கு போக விரும்பவில்லை. நான் இப்ப சொல்ல வந்தது, புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் என்ற சொற்பிரயோகம் இல்லை. ஆனாலும் கூட உடன் சகோதரருடைய அல்லது சுற்றிலும் இருக்கக்கூடிய தெய்வ மக்களுடைய தேவைகளை நாம் உணரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? தசமபாகத்தை அள்ளி கொடுப்பதல்ல, மாறாக அவனுடைய தேவைகள் எத்தனையோ அந்த தேவைகளை சந்திப்பதற்காக நம்மால் இயன்றதை செய்யணும். அது கட்டாயத்தினால் அல்ல என்பதை பார்த்தோம், व्यसनமாய் அல்ல என்று பார்த்தோம். அது எப்படி உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். அதன் பொருள் என்னவென்று கேட்டால், இப்படியும் கொடுப்பதற்காக ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரே என்று சொல்லி அந்த வாய்ப்பை நினைத்து நன்றி சொல்லி நாம் கொடுக்க வேண்டும். அப்படிதான் கொடுப்பது உற்சாகமாய் கொடுக்க முடியும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தார். இது பழைய ஏற்பாட்டு வாசகம். ஆனால் பவுலடிகள் அதை புதிய ஏற்பாட்டுக்கு வரவழைத்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதனாலே தேவநீதி விளையும். தேவனுடைய நீதி விதைப்பதற்கு சமமாக கொடுத்திருப்பது. ஆகவே அந்த நேரத்திலே அவர்கள் உற்சாகப்படுத்துவதற்காக அந்த வார்த்தைகளை பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியை வாசித்த பின்னரும் நாம் தினந்தோறும் அல்லது வாரந்தோறும் ஆண்டவருக்காக கொண்டு வந்து கொடுக்கிறோம். இல்லை என்று சொல்லல, நான் நம்மால் இயன்றுதான் கொடுக்கிறோம். ஆனால் நான் அநேகரை கவனித்திருக்கிறேன். அதுபோல் அநேகரிடத்தில் கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் சரியாக 10 1 பங்கு கர்த்தருக்கு கொடுக்கிறோம். இதுதான் அநேகர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கு. நாம் தசாம்சம் கொடுங்க, தசமபாகம் கொடுங்கன்னு சொன்னாலும் அது உண்மையாகவே புதிய ஏற்பாட்டில் இல்லை என்றாலும் நாம் அடிக்கடி சொல்வோம்,
தசமபாகம் கர்த்தருடையது என்று சொன்னால் அது கர்த்தருக்கு கொடுங்க என்று சொல்லும் பொழுது நாம் சொல்லுகிற அர்த்தம் என்னவென்று கேட்டால் தசமபாகம் கொடுப்பது என்ற அர்த்தம் சொல்லல. என்று சொன்னால் 10ல் 1 பங்கு கொடுங்கன்னு சொல்லல, கர்த்தருக்குரியதை கொடுக்க சொல்லுகிறோம். அந்த வார்த்தை தவறாக புரிந்து கொள்வதனாலே தான் இன்றும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் குறைந்தபட்சம் தசமபாகம் என்று ஒரு கண்டிப்பான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அது நல்லதுதான், அடிப்படை நல்லதுதான். ஆனால் அதுவல்ல புதிய ஏற்பாட்டினுடைய திட்டம் என்பதை நான் சொல்லுகிறேன். அது ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆகவே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது சகோதரனுடைய மனநிலை மாறி அவர்கள் தங்களுடைய சகோதரனுடைய தேவைகளை சந்திப்பதற்காக உற்சாகமாய் கொடுத்தது போல பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்கள் மத்தியிலே சுதந்திர வீதங்கள் இல்லாத, காணியாட்சிகள் இல்லாத லேவியனை நீங்கள் கைவிடாதிருப்பீர்களாக என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய கன்சர்ன் புதிய ஏற்பாட்டாகட்டும் பழைய ஏற்பாட்டாகட்டும் தம்முடைய பிள்ளைகளை தமக்கென்று தொண்டாற்றுகிற தம்முடைய ஜனத்தை குறித்த கவலை தான் வெளிப்படுத்துகிறார். அதே பாரம், அதே கன்சர்ன் புதிய ஏற்பாட்டுக்கு வந்த பொழுது கர்த்தர் ஜனத்திற்கே இருந்ததாக பார்க்கிறோம். தங்களுடைய உடன் சகோதரர்கள் எந்த வகையிலும் குறைபடக்கூடாது. அவருடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுவது மட்டுமல்ல, சில ஆசை விருப்பங்கள் கூட நிறைவேறாமல் போகக்கூடாது. நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கிற விஷயம் வரும் பொழுது தொடர்ந்துள்ள பகுதிகளை நீங்கள் பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் ஒரு காட்சியை கண்ட பொழுது அந்த ஸ்திரீயை புகழ்ந்து பேசுவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். வேறு யாரும் அல்ல, ஒரு எளிய விதவை, 2 காசு மட்டும் கையில வைத்து ஆண்டவரை தொழுது கொள்ள வந்த ஒரு விதவை. அவளுடைய கையிலே அந்த 2 காசு தான் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவள் வீட்டிலிருந்து போனாலும் அந்த வீட்டில் இருந்தது மொத்தமா 2 காசு, அதைத்தான் எடுத்து வந்தாள். கர்த்தர் பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய கொடுத்தலை குறித்ததான ஒரு பிரின்சிபிள் அங்கே நாம் பார்க்க முடியும். என்ன பிரின்சிபிள்? கர்த்தருக்கு அவள் கொடுத்த பின்னதாக வெறுங்கையாய் போகிறாள். கர்த்தருக்கு கொடுத்த பின்னதாக என்று சொன்னால் அந்த காலத்தில் அது பழைய ஏற்பாட்டினுடைய எக்கானமி தான். அதாவது யூதருடைய மரபுபடியாக காணிக்கை பெட்டி வைத்திருப்பார்கள், அதில் கொண்டு வந்து போடுகிறார்கள், அது அவருடைய மரபு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அந்த புதிய சபையின் காலங்களில் அது இல்லை. ஆனால் அவளை பொறுத்தமட்டில் கர்த்தர் எதை கவனிக்கிறார் என்று கேட்டால், அநேகர் வந்து போடுகிறார்கள். அந்த அவர்கள் போட்ட காணிக்கையினாலும் அவர்கள் கொடுத்த அந்த பணத்தினாலும் தான் ஆலயத்தினுடைய அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அங்கே பார்க்க முடியும். இவர்கள் கொடுப்பு வைத்து கொண்டுதான் ஆலயத்தை அலங்கரித்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண் அவள் கொடுத்து 2 காசு தான். ஆனால் அது மற்றவர்களை விட இது விலையேற பெற்றது என்று சொல்வதற்கு என்ன காரணம்? மற்றவர்கள் கொடுத்த பின்னதாக ஒருவேளை அவர்கள் தசமபாகம் போட்டதாக வைத்துக் கொள்ளுங்க. அப்ப எத்தனை மிச்சம் இருக்கும்? 100ல் தசமபாகம் என்று சொன்னால் 10. அப்ப அந்த பணக்காரர்கள் தங்களுடைய சொத்தினுடைய 10ல் 1 போட்டிருக்கிறார்கள். மிச்சம் எவ்வளவு? அவர்களுடைய கரங்களில் 90% அவர்களுக்கு சொந்தம். திரும்பி வீட்டுக்கு போனா 90 ரூபாய் வீட்டில் இருக்கிறது. ஆனால் இந்த பெண்ணோ தனக்குள்ள சொத்தை முழுவதும், நாளைக்கு அவருடைய உபஜீவனத்திற்காக எதுவும் கிடையாது, நாளைய குறித்துள்ள ஒரு எண்ணமும் கன்சர்னும் இல்லாமல் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டுமானால் முழுமையானதை கொடுக்கணும், உள்ளதை முழுமையாக கொடுக்கணும் என்ற கன்செப்ட் அவள் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டதுனாலே கர்த்தரதை தூக்கி எடுத்து தட்டி அதனுடைய தூசியெல்லாம் களைந்து அதை மிக தெளிவாக மக்களுக்கு போதித்தார். இதுதான் நம்முடைய மனநிலையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்துல இன்றைய பரிசுத்த மனநிலை வேறொன்றுமல்ல. தேவைகளை நாம் காணும் பொழுது, கேட்கும் பொழுது அலட்சியம் பண்ணாதிருங்க. தயவு செய்து அலட்சியம் பண்ணாதீங்க. இன்றைக்கு மிஷனரி ஊழியங்கள், இந்தியாவில மிஷனரி ஊழியங்கள் இன்றைக்கு மிக தளர்ச்சியை அடைய போகிறது. என்ன காரணம் தெரியுமா? வெளிநாட்டிலிருந்து வருகிற எல்லா விதமான என்ஜிஓஸுக்கு வருகிற அத்துணை நிறுவனங்களுக்கு வருகிற பணமும் தடை செய்யப்படுகிறது, தடை செய்யப்பட்டாயிற்று. நமக்கே தெரியும் வேர்ல்டு விஷன் எவ்வளவு துக்கமாயிருக்கிறது. அநேக நிறுவனங்கள், இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன், இந்தியாவிலே தெய்வீகமான அருட்பணிகள் மேற்கொண்டு நடத்த முடியாதபடிக்கு மிகப்பெரிய பொருளாதார தடை நம் தேசத்தில் நம்மேல் விழுந்திருக்கிறது பிரியமானவர். அப்படியானால் சுதேசிகளாகிய நாம் நம்முடைய தேசத்திற்காக யார் கொடுப்பார்கள் என்ற எண்ணம் வரணும். தேவனுடைய தேவைகளை சந்திப்பது என்று சொன்னால் பரிசுத்தவான்களுடைய தேவைகளை சந்திப்பது, கர்த்தருடைய ஊழியர்களுடைய தேவைகளை சந்திப்பது,
மிஷனரிகளின் தேவைகளை சந்திப்பது. நாம் போன வாரத்திலே கேட்டது போல ஆல்பர்ட் ஜெர்ரி என்ற தேவதாசன், அவர் நமக்கு சொன்ன வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எத்தனை எத்தனை தேவைகள் அவர்களுக்கு உண்டு. ஒரு வார்த்தை நீங்கள் போனிலே பேசினாலே அவர்கள் திடப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னார்கள். நான் என்ன சொல்லுகிறேன், இதையெல்லாம் நாம் கேள்விப்படும் பொழுது நம்மேல் வருகிற, நமக்குள் வருகிற எண்ணம் என்ன என்பதை நாம் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது முழுமையாய் கொடுக்கணும் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே 10ல் 1 அல்ல, 10ல் 1 அல்ல, 100க்கு 100 கர்த்தருடையது என்று எண்ணணும். நீங்கள் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு வரும் பொழுது, ஒருவேளை பேங்க்ல அக்கவுண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் போகும் பொழுது உடனே நினைக்கணும், this is the 1 lakh is due to God, ஆண்டவருக்குரியது. இதிலே என்ன செய்தார்கள்? அவரவர்கள் தேவைகளுக்கு தக்கதாக எடுத்துக்கொண்டார்கள். அப்ப நாம் என்ன செய்யணும்? நமக்கு கொடுப்பதெல்லாம் நம்முடையதாக நினைச்சிடக்கூடாது. தேவன் நமக்கு கொடுப்பதெல்லாம் நம்ம கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவனுக்கு 1000 சம்பளம், எனக்கு 1 லட்சம் சம்பளம், தேவன் என்னை அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நினைப்பது தவறு. தேவன் உங்களை ஆசீர்வதித்ததின் நோக்கமே நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பீர்கள் என்று நம்பித்தார். அதனால என்ன செய்ய வேண்டும்? அந்த பணமானது அதினின்று நீங்கள் வேண்டுமானால் 10ல் 1 எடுத்துக்கொள்ளுங்கள். இதை வச்சுதான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது புதிய திட்டமாக நான் சொல்லுவதாக நினைக்க வேண்டாம், யோசிக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு உங்களுடைய 100லே 10 கர்த்தருக்கு, இன்றைக்கு கர்த்தருடைய 100லே நீங்க 10 எடுத்துக்கங்க. அப்படி நீங்க திட்டம் பண்ணி பாருங்க, உங்களால வாழ முடியுமா? வாழ முடியும். கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய ஜனத்திற்கென்று, கர்த்தர் ஊழியர்களுக்கென்று கொடுக்க, ஊழியர்கள் என்று ஊழியர்கள் சொல்வது தப்பாக யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வயல்வெளியிலே கர்த்தருக்காக உழைக்கக்கூடிய, கர்த்தருடைய பணி செய்கிற, தேவைகள் மிகுந்திருக்கக்கூடிய மக்கள், அப்படிப்பட்ட தேவைகளை சந்திக்க தேசத்தினுடைய அருட்பணியாளர்கள், அருட்பணிக்காக என்னுடைய வீட்டினின்று எவ்வளவு போகிறது, 90 வருஷம் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினால் அதை நாம் கொடுத்தே ஆகணும். உங்களை குறித்து கர்த்தர் அதை எதிர்பார்த்துதான் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். ஆகவே ஏதாகிலும் ஒரு மிஷனரி தேவைகள் எங்கிருந்தெல்லாம் கேள்விப்படுகிறோமோ அதை அலட்சியம் செய்யாதுங்க. கர்த்தருடைய சபையின் மக்களே, நான் என்னுடைய திருச்சபையின் மக்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த விஷயத்தில் நாம் நம்முடைய சபை மிகுந்த அலட்சியத்தை காட்டுகிறது. சபையிலிருந்து ஏதாவது அனுப்பி கொடுக்க சொன்னால் அனுப்பி கொடுப்போம், அதுவல்ல அங்கே கர்த்தர் எதிர்பார்க்க. அங்கே நாங்கள் முதலாக வாசித்த பாகத்துல ஒவ்வொருவனும், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தங்களுக்குள்ளதையெல்லாம் கொண்டு வந்து தேவ பாதத்திலே வைத்து, எனக்கு தேவை என்னவோ இதுதான், எனக்கு இது போதும், அதை நான் எடுத்துக்கொள்கிறேன், மிச்சம் உள்ளது அடுத்தவன் தேவைக்கு போகட்டும் என்று சொல்லுகிற 1 நூற்றாண்டு திருச்சபையினுடைய மனநிலைக்கு நாம் வந்தால்தான் இனிமேல் தெய்வ சபைகள் செழிக்கும், கர்த்தர் ஊழியங்கள் இன்னும் வலுப்பெறும். தேவைகளோடு வாழ்கிற சுற்றிலும் இருக்கிற மக்களை பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். வயல்வெளியிலே அது அறுப்புக்கு ஆயத்தமாகிவிட்டது, இன்னும் 4 மாசம் போகும் நீங்க சொல்றீங்க, சரிதான். ஆனா இன்றைக்கே நீங்கள் கொடுப்பதற்கான நேரம். நீங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தால் நீங்கள் இப்படி இருக்க முடியாது என்று சொல்லத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த பகுதியை போதுமானதாக இருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்துல எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு சொல்லும் பொழுதெல்லாம் நான் சொல்லுவது, அது யாருக்கு கொடுப்பது என்று கேட்டால், உங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு. வேதத்துல தொடர்ந்து வரும் பொழுது நான் சில வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன். அதாவது அது வாசித்து நான் வசனங்களை மட்டும் வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் வாங்கினவர், அவர் ஊழியருடைய, அவர் பெற்றுக்கொண்டவர். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 4ஆம் அதிகாரத்துல, 4ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். தயவாக 11 வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும்
ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. 16 நான் தெஸ்லோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். 17 உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பெற்றுக்கொண்டதற்கு நன்றி கடிதம் எழுதுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் எப்படி பெற்றுக்கொண்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டு சொல்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதனுடைய 19ஆம் வசனத்தில், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைச்சல் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்கிறார். இது அவர்கள் தந்ததினாலே நன்றி உள்ளத்தோடு கூட அவர்களை வாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபமாக நாம் பார்க்கிறோம். அது நமக்கு நன்றாக தெரியும். கொடுப்பதினாலே நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் தசமபாகம் கொடுத்தது எதற்காக தெரியுமா? தேவனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை திரும்ப கிடைக்கும் என்ற ஒரு பேரம் பேசுகிற பார்கெனிங் பேசிஸ்ல தான் அவர்கள் கொடுத்தார்கள் பழைய ஏற்பாடு. ஏன் யாக்கோபே சொல்கிறார் அல்லவா, நீ என்ன கொண்டு வந்து சேர்த்தா உனக்கு கொடுக்கிறேன். தட் வாஸ் எ பிசினஸ் பார்கெனிங். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி பார்கெனிங் அல்ல. கர்த்தர் நான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தால் திரும்ப எனக்கு நூறத்தனையான ஆசீர்வாதம் தராவிட்டாலும் கூட இது என் மேல் விழுந்த கடமை, என்னுடைய உடன்பிறப்பின் தேவை, அதை நான் செய்தே ஆக வேண்டும். அந்த கட்டாயமும் கடமையும் எனக்கு இருக்கிறது. கர்த்தர் எனக்கு திருப்பி 100 மடங்கு கொடுப்பார், அதை நான் கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு அதே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தராமற் போனாலும் நான் கர்த்தருக்காக கொடுப்பது என்னுடைய உடன் ஊழியன், என்னுடைய உடன் சகோதரன், உடன் குடும்பங்கள் அவர்கள் குறையின்றி வாழ்வதற்காக என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதற்காக இதை பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். என்னுடைய குறைகள் எல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்வதற்காக என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் அதை நாடவில்லை. எனக்கு அப்படிப்பட்ட தேவையில்லை. நீங்கள் தந்தாலும் நீங்கள் தராவிட்டாலும் எனக்கு தெரியும் எப்படி மனரம்மியா இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்ல எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கொடுத்ததினாலே உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். நீங்கள் கொடுக்க தவறினால் நீங்கள் ஆன்மீகமானவும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்கள் கணக்குக்கு பல நேர்வு. இந்த வசனம் என்ன காட்டுகிறது? உலகத்திலேயே உங்களுக்கு கணக்கு பார்க்கப்படும் என்ற அர்த்தம் சொல்லப்படவில்லை. தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது நாம் செய்ததனுடைய விதைத்ததனுடைய அறுப்பை நாம் பரலோகத்திலே தேவ சமூகத்திலே அறுக்க போகிறோம் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். உலகத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்க ஆண்டவருக்கோ ஊழியர்களுக்கோ குடும்பங்களுக்கோ கொடுத்ததினாலே உங்களுக்கு திரும்ப இந்த உலகத்தில் நூறத்தனையாய் கிடைக்கும் என்ற நிலைமையில் எதிர்பார்த்து கொடுக்காதிருங்கள். ஏனால் ஆண்டவர் சொன்னது போல, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழுமட்டுமாக உங்களுக்கு நிறைவாய் கொடுக்கப்படும் என்று சொன்னது சரிதான். எப்பவுமே அது ஒரு பிரின்சிபிள். கொடுத்தால் திரும்ப கிடைக்கும், அது வேறு விஷயம். ஆனால் திரும்பி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு என்ன சொல்றது, பேராசையோடு ஒருபோதும் கொடுக்க கூடாது. கொடுத்தால் உங்களுக்கு இழப்புதான், கொடுத்ததெல்லாம் இழந்து போயிருவீங்க. ஆகவே நான் சொல்ல வந்தது, இங்கே பவுல் சொல்லுகிற அந்த நல்ல அந்த உணர்வு. அவர் சொல்லுகிறார், எனக்காக நீங்க கொடுத்தீங்க சரிதான், என் குறைகளிலே என் உபத்திரங்களில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு செய்தீர்கள், ஆனால் அது உங்களுக்கு நன்மைதான். ஏன்னா நீங்க ஒரு பைசா எனக்கு அனுப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அது கவலையே நான் பட மாட்டேன். நான் சந்தோஷமா தான் இருப்பேன், நான் மனரம்யமா தான் இருக்கேன். ஏன்னா எப்படி சொல்கிறார், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். அதனால நீங்க என் குறைச்சலுக்கு கொடுத்தீர்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு பெருமையா நினைக்க வேண்டாம். எங்களால தான் இவர் பிழைச்சாரு என்று நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க கொடுக்கலன்னா கூட நான் பிழைப்பேன். என்னை பிழைப்பூட்டுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதுதான் பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாம் செய்ய முடியும், எந்த சூழ்நிலை மனரம்யமாய் இருக்க முடியும். ஆனா கொடுப்பவர்கள் நினைக்க வேண்டியது, கொடுப்பது எதற்காக? உங்கள் கணக்குக்கு பலன் ஏற வேண்டும் என்பதற்காக அப்படி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இன்னும் சில வசனங்கள், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அது கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அதிலே அடுத்ததாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இப்படி 2ஆம் வசனத்தை கொஞ்சம் படி. 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இங்கும் கர்த்தருக்கு கொடுப்பது என்ற அர்த்தத்திலே சொல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது, ஒருவருடைய வேதனைகளை புரிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்வது, இது ஒருவருக்கொரு உள்ள ஐக்கியத்தின் மூலமாக வர வேண்டிய மனநிலை. ஆனால் தொடர்ந்து சொல்லும் பொழுதுதான் சொல்லுகிறார் 6ஆம் வசனத்திலே, திருவசனத்திலும் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அதை போல தொடர்ந்து நீங்கள் கீழே வரும் பொழுது 9ஆம் வசனத்திலே
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் நமக்கு சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். விசேஷம் யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்கள் நன்மை செய்ய கடவோம் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ கொடுத்தல் விஷயம் எப்படி என்று யாருக்கு கொடுக்கணும் அதையும் சொல்லுகிறார். இப்பொழுது சொன்னது என்ன? யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? திருவசனத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்கள், தேவனுடைய ஆன்மீக நல்விதையை விதைக்கிறவர்கள், அல்லது ஆவிக்குரிய நிலைமையிலே உங்களை போஷிக்கிறவர்களை நீங்கள் அதிகமாய் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். தொடர்ந்து எல்லாருக்கும், உலகத்தில் அத்தனை தேவைகள் உள்ள மக்களுக்கும் நாம் தான் உதவி செய்யணும். மூன்றாவதாக இங்க விசுவாச குடும்பத்தார். அதுதான் முதல் நூற்றாண்டில் அவர்கள் செய்த விசுவாச குடும்பத்தார். என்னுடைய குடும்பத்தார், அவர்களில் யாரும் பட்டினியோ குறைவோடு இருக்கக்கூடாது. நாம் ஒருமித்து சந்தோஷமாயிருப்போம். அவ்விதமாய் அந்த மனநிலையிலே அவர்கள் இருந்தார்கள். நான் முடிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே தசமபாகம் என்ற சொல் இல்லை, சரிதான். ஆனாலும் அந்த சொல் அடிப்படையாக சொல்லுவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் கர்த்தருக்கு கொடுப்பது கர்த்தருடைய கையிலே கொடுப்பதல்ல, அது தேவனுடைய ஜனத்தினுடைய தேவைகளுக்காக கொடுப்பது. அந்த தேவை நாம் உணரும் போது அதற்கான அறிவிப்புகள் அல்லது அதற்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வரும் பொழுது உடனே கருத்தில் கொள்ளுங்க. அந்த நேரத்துல உங்க பாக்கெட்ல கையை வச்சு, எவ்வளவு இருக்கு என்கிட்ட, என் ஆண்டவருக்கு, என் ஜனத்திற்கு, என்னுடைய ஊழியனுக்கு, அந்த சபைக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் என்னால் என்று கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்மால் இயன்றதை நாம் கர்த்தருக்கு கொடுப்போம், தேவ ஊழியர்களுக்கு கொடுப்போம், தெய்வ சபைகளுக்கு கொடுப்போம். எப்படியாகலும் உலகத்திலே திருச்சபை கட்டப்படட்டும், நான் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னாரே, கட்டுகிறவரோடு சேர்ந்து நாமும் கட்டுவோம். நம்முடைய பங்களிப்பினுடைய பிரதிபலன் நாளைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு பெயர் சொல்லி கொடுப்பார். அன்றைக்கு நம்முடைய கணக்கு எவ்வளவு பெரிய கணக்காக, எந்த அளவுக்கு வங்கியில டெபாசிட் இருக்கு என்று நாம் நினைக்கும் பொழுதுதான் நமக்கு மகிழ்ச்சி. நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் பாதம் என்கிற அந்த வங்கியில உங்களுடைய சம்பத்தை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சி புழு எதுவும் அரிக்காது. நான் சொல்லுகிறேன், நாளைக்கு நிறைவான பலனை நீங்கள் அறுக்க போகிறீர்கள். கர்த்தருக்காக கொடுப்போம், கர்த்தருடைய ஊழியங்களை தாங்குவோம். இந்த மண்ணிலே, குறிப்பாக இந்தியா தேசத்துல மிஷனரி ஊழியங்கள் பெருகி வளரத்தக்கதாக தேவைகள் இருக்கக்கூடிய கர்த்தருடைய தாசர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனநிலையில நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. പ്രാർത്ഥിക്കാം. സ്വർഗീയപിതാവേ, അടിയങ്ങൾക്ക് വേണ്ടി ഒരു പ്രാവശ്യം കൂടി അവിടുത്തെ പാദപീഠത്തിൽ ഇരിക്കുവാനും അവിടുത്തെ തിരുവചനത്തിൽ നിന്ന് ഞങ്ങൾക്ക് അല്പമായിട്ട് കേൾക്കുവാനും ചിന്തിപ്പാനും ഇങ്ങനെ അവസരം അവിടുന്ന് ഒരുക്കി തന്നു. ഞങ്ങളുടെ സ്തോത്രം. ശേഷാൽ വചനത്തിൽ നിന്ന് കർത്താവെ വിഭാഗിച്ചിരുവാൻ ദാസനെ അവിടുന്ന് ബലപ്പെടുത്തി സഹായിച്ചു. എന്ന നാമത്തിന് സ്തോത്രം. തുടർന്നും കർത്താവ് ഞങ്ങൾ കേട്ട വചനം ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ അത് പ്രയോജനപ്പെടുവാൻ തക്കവണ്ണം കർത്താവെ, ഞങ്ങൾക്ക് അവിടുന്ന് ഞങ്ങളെ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്നതായിട്ടുള്ള താലന്തുകൾ ഏത് വിധത്തിൽ ഞങ്ങളത് ഉപയോഗപ്പെടുത്തും എന്നുള്ളതിനെ കുറിച്ച് കൂടുതലായിട്ട് ചിന്തിക്കുവാനും അത് കർത്താവ് വേണ്ട രീതിയിൽ പ്രയോജനപ്പെടുവാനും ഞങ്ങൾക്ക് തന്നിരിക്കുന്നത് ഞങ്ങൾക്കുള്ളതല്ല മാത്രമല്ല, എൻ്റെ മക്കൾക്കും അതുപോലെ ആവശ്യമുള്ളവർക്കും എന്നുള്ള ആ ഒരു കൺസെപ്റ്റ് ഞങ്ങൾക്ക് കേൾക്കുവാൻ തക്കവണ്ണം കർത്താവ് ഇടയാക്കി. ആ രീതിയിൽ കർത്താവ് നിങ്ങളോട് കൂടുതൽ ഇടപെടുവാൻ തക്കവണ്ണം തിരുവചനത്തിലെ സത്യങ്ങൾ ഗ്രഹിച്ച് അനുസരിച്ച് ജീവിപ്പാൻ തക്കവണ്ണം ആവശ്യമായ സ്വർഗീയ കൃപ തരണമേ ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. സംസാരിപ്പാൻ തക്കവണ്ണം ദാസനം കൊടുത്തിരിക്കുന്ന എല്ലാ കൃപകൾക്കും ക്ഷേമത്തിനും ആരോഗ്യത്തിനുമായിട്ട് സ്തോത്രം. വരും ദിവസങ്ങളിലും കൂടുതൽ അവിടുത്തെ രാജ്യത്തിന്റെ കെട്ടുപണിക്ക് വേണ്ടി നിന്റെ ദാസനെ അവിടുന്ന് ഉപയോഗിക്കണമേ. കൂടി വന്ന നിന്റെ എല്ലാ മക്കളെ ഓർത്ത് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നവരൊക്കെ വിവിധ ഭാഗങ്ങളിൽ അവരുടെ ഭവനങ്ങളിലാണെങ്കിലും ഇങ്ങനെ ഒരുമിച്ച് ഞങ്ങൾക്ക് തിരുവചനം കേൾക്കുവാൻ തക്കവണ്ണം അവിടുന്ന് ഇടയാക്കി നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തുതിക്കുന്നു. ഓരോരുത്തരെയും വ്യക്തികളായിട്ടും കുടുംബങ്ങളായിട്ടും അവിടുന്ന് അനുഗ്രഹിക്കുകയും സഹായിക്കുകയും ചെയ്യുന്ന പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ സമയത്ത് കർത്താവിശേഷ സൗകര്യ താമരയെ ഓർത്ത് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുകയാണ്. ഞങ്ങളുടെ അവസ്ഥ എന്താണ് അടിയങ്ങൾ അറിയുന്നില്ലെങ്കിലും അവിടുന്ന് സമ്പൂർണ്ണമായിട്ട് അറിയാൻ ദൈവമായിരിക്കാൻ സ്തോത്രം. എൻ്റെ മകൾക്ക് വേണ്ട പൂർണ്ണ സൗഖ്യം കൽപ്പിക്കുവാൻ അവിടുന്ന് പ്രസാദിക്കണമേ. നോക്കുന്ന ഡോക്ടേഴ്സിനും അതുപോലെ കുടുംബത്തിലുള്ളവർക്കും ഒക്കെയും ആവശ്യമായ കൃപയെ കൊടുത്ത് സഹായിക്കട്ടെ പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവേ. ഇങ്ങനെ അടിയങ്ങൾക്ക് ഒരു അവസരം കൂടി അവിടുന്ന് ഒരുക്കി തന്നവർ സ്തോത്രം.
അവിടുത്തെ ഹിതമാണെങ്കിൽ വരും ദിവസങ്ങളിലും ഇതുപോലെ തിരുവചനത്തിൽ നിന്ന് കേൾക്കുവാനും പഠിക്കുവാനും അത് ഞങ്ങളുടെ ജീവിതത്തിന് പ്രയോജനപ്പെടുത്തുവാനും തക്കവണ്ണം കർത്താവ് ഞങ്ങൾ എല്ലാവരെയും വ്യക്തികളായിട്ടും കുടുംബങ്ങളായിട്ടും സഭയായിട്ടും സഹായിച്ചായിട്ട് പ്രാർത്ഥിക്കുന്നു. സകല മഹത്വവും ഞങ്ങൾ അവിടത്തേക്ക് അർപ്പിക്കുന്നു. ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥന യാചനയോട് കേട്ടിരിക്കാൻ സ്തോത്രം. യേശു കർത്താവിന്റെ വിലയേറെ നാമത്തിൽ അപേക്ഷിക്കുന്നു. കൃപയുണ്ടായിട്ട് കേൾക്കുമാറാകണമേ. ആമേൻ. ആമേൻ. താങ്ക് യു.